இது மகிமை நேரம். இந்த வாரத்தின் இந்த 3வது நாளிலும் கூட தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம், பாவிகளையே அவர் மீட்டுக்கொள்ள அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பாவியாக வாழ்கின்ற நம்மை மீட்டுக்கொள்ள அவர் அழைக்கிறார். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். 2வது நாளிலே அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 3வது நாளிலே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? நன்மை செய்து பாடுபடும்படி நம்மை அழைத்திருக்கின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள்ல இவ்வாறு வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கின்றீர்கள். அப்போ இந்த உலகத்துல நாம் நன்மை செய்து பாடுபடுதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். உலகத்துல வாழ்கின்ற நாம் மற்றவர்களுக்கு முடிந்த வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு நாம் நன்மை செய்ய நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். சில குடும்பங்கள்ல பாருங்க, கணவனுக்கு மற்றவர்களுக்கு நல்லா உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சில வேளை மனைவிக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா இதனால குடும்பங்கள்ல கூட என்ன செய்யலாம், பிரச்சனை வந்துடலாம் இல்லையா? ஹஸ்பண்ட் நிறைய உதவி செய்யும்போது மனைவிக்கு கோபம் வரலாம், இல்ல மனைவி ரொம்ப தாராளமா செய்யும்போது கணவனுக்கு கோபம் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நன்மை செய்து உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அது ஆண்டோடைய நாமத்துக்கு பிரீதியா இருக்கும். அதற்காக நீங்க என்ன செய்திருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பாருங்க, அப்படி நன்மை செய்து பாடுபடும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில யோசேப்பு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த யோசேப்பு சிறைச்சாலையில அடைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டினாலே இந்த யோசேப்பை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த சிறைச்சாலையிலும் கூட அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்திருக்கிறது. அப்போ உடனே சிறைச்சாலை எல்லாரையும் அவனுடைய பொறுப்புல என்ன செய்யிட்டாரு? விட்டு வைத்து விட்டான். நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோப்பா, எல்லாத்தையும் கவனிச்சுக்க, நான் யார் வந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ எல்லாரையும் பார்த்துக்கோனுச்சு. சரி, ஜெயில அவரோட ரூம்ல பேசாம உட்கார்ந்துருக்கலாம் அந்த யோசேப்பு. ஆனா அப்படி செய்யல. ஒவ்வொரு அறைக்குமா போய் ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள், ஒவ்வொருவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் விசாரித்து அறிகின்றான். அவளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கின்றான். அவன் நம்ம ஜெயில உட்கார்ந்துக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, நம்ம என்ன நினைப்போம்? நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், நானே இவ்வளவு கடன்ல இருக்கிறேன், நானே இவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன், நான் ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. அன்னைக்கு அந்த யோசிப்பு அப்படியே இருந்திருக்கலாம். நானே செய்யாத குற்றத்துக்காக என்னை கொண்டு ஜெயில போட வச்சுட்டாங்க, நான் எதுக்கு போய் மற்றவங்களுக்கு பார்க்கணும், மற்றவங்களை போய் நான் எதுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு எதுக்கு ஆலோசனை சொல்லணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசு, நான் பேசாம இருந்திருக்கலாமே. ஆனால் யோசிப்பு அப்படி இருக்கவில்லை. பாருங்க, ஒவ்வொருவருடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் தன்னுடைய பிரச்சனையாக தன்னுடைய பாரமாக எண்ணி ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை அவன் வழங்கி இருக்கின்றான். அப்போ வேதம் நமக்கு சொல்லித் தருது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே. அது ஒரு பாவமாயிரும் இல்லையா? நமக்கு நன்மை செய்யும்படி ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு திராணியை தந்திருக்கிறார், நல்ல வாய்ப்புகளை நல்ல வசதிகளை தந்திருக்கிறார். அப்ப மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்யாம போனோம்னு சொன்னா நமக்கு அது பாவமாக போய்விடும். அன்னைக்கு யோசேப்பு அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனா அப்படி யோசேப்பு இருக்கவில்லை. அப்படியே ஒவ்வொரு செல்லுக்கும் போய் ஒவ்வொரு அறைக்கும் போய் அவர்களோடு விசாரிக்கின்றார். நீ எதற்காக ஜெயிலுக்கு வந்த, என்ன காரணம், எல்லாவற்றையும் சொல்லி அவனுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஆலோசனை என்ன செய்கிறார்? சொல்லி கொடுக்கின்றார். பாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய வேளையில நாம் செய்யாத தவறுகளுக்காக நாம் தண்டிக்கப்படலாம். அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் அந்த தருணங்களை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நன்மை செய்து நான் பாட அனுபவிக்கிறேன், அதற்காக தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நிறைய வேளைகளில ஒருவேளை நம்ம வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களில நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளலாம். மிகச்சரியா நம்முடைய வேலையில் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கலாம். அது சில பேருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நம்மளுடைய கல்லூரி முதல்வரிடமோ அல்லது ஸ்கூல் ஹெச்எம்ஸ்டையோ இல்ல நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்முடைய மேனேஜர்டையோ போட்டு கொடுக்கறதுக்குன்னே சில பேர் நினைச்சிருப்பாங்க இருப்பாங்க இல்லையா? நம்மள இவ்வளவு நல்ல பேர் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு.
அப்போ நம்ம யோசிக்கணும், நான் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அதுலதான் நம்ம சந்தோஷப்படணும். நம்ம அந்த நேரத்துல மனம் முறிவடைந்து போயிடும் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், நான் ஆண்டவரை உண்மையாய் நான் பின்பற்றி வருகிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த வேதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இந்த துன்பம், ஏன் இந்த இழப்பு என்று சொல்லி நிறைய வேளைகளில நாம முறுமுறுக்கிறோம். ஆனா அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? நன்மை செய்து நாம் பாடுபடும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அதே நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் நாம் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுவோம். இல்லைன்னு சொன்னா நாம் முறுமுறுப்போடு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த உலகத்துல எனக்கு என்ன, ஒரு சலிப்போட வாழ்ந்துட்டு இருப்போம். எனக்கு கடவுள் எனக்கு என்ன செய்தாரு, ஏன் என் வாழ்க்கையில் நான் அவரை உண்மையா நேசித்தேனே, அவரிடத்துல உண்மையா அன்பு கூர்ந்தேனே, ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லி நம்ம ஆண்டவரையே குற்றம் சாட்டுகிறவர்களாக இருப்போம். அப்படி அல்ல, ஆண்டவர் எனக்கு இந்த பாதையிலே என்னை அழைத்து செல்கிறார், இந்த துன்பத்தின் வழியாகவே, இந்த பாடுகளின் வழியாகவே என்னை அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் இந்த பாதையில அவர் கடந்து சென்றிருக்கின்றார். ஆகவே நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். எந்த பிரச்சனைகளோ, பாரங்களோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, தோல்விகளோ, இழப்புகளோ என்னை எதுவுமே செய்ய முடியாது. இந்த நன்மையான காரியங்களை நான் அனுபவிக்கும்படியாய் அவர் என்னை தெரிந்து என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்த துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் கூட அவர் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்து எனக்கு வரக்கூடிய துன்பங்கள், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலும் நான் அநேக வேளைகளிலே நான் நன்மை செய்து நான் அநேக காரியங்களை நான் நினைச்சது இருக்கிறேன், தவறான பேசப்பட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அப்ப என்னுடைய பள்ளியில், நான் வேலை செய்யற இடத்தில் ஆனாலும் சரி, என்னுடைய குடும்பங்களில் ஆனாலும் சரி, நான் நன்மை செய்யும் போது கூட அது பிறருக்கு நன்மையாக தெரிவதில்லை. அப்படி நான் அநேக வேளைகளில் தூஷிக்கப்பட்ட நேரங்களும் கூட உண்டு. ஆனால் அதற்காக நான் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? நான் நன்மை செய்து பாட அனுபவிக்க நான் பிறந்திருக்கின்றேன். என்னை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் இதை நினைத்தவர்களாய் நாம் வாழும் பொழுது நமக்கு வருகின்ற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக நாம் எண்ண மாட்டோம். சவுல் பவுலாக மாறிய பின்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், பாடுகள், அடிகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள். ஆனால் அதற்காக பவுல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. அவர் ஆண்டவருக்குள் மிக நிலைத்திருக்கும்படியாக அந்த பாடுகளை அவர் மாற்றிக்கொண்டார். எல்லாவற்றையும் பொறுமையோடு அவர் சகித்ததை போல நாமும் அவருடைய அழைப்பை தட்டி விடாதபடி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நன்மை செய்து பாடுபடும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்து பாடுபடும்படி, உபத்திரவப்படும்படியாக நீங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்து தண்டிக்கப்பட்டோம் சொன்னால் அதிலே உங்களுடைய நாமம் மகிமைப்பட முடியாதப்பா. ஆனால் நாங்கள் உண்மையாய் உமக்கென்று நாங்கள் நன்மை செய்து ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழும் பொழுது அன்று அநேக பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள அப்பா, நாங்கள் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை நீங்க அதற்காக அழைத்திருக்கிறீங்க, நன்மை செய்து பாடுபடும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தை ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு எங்களை அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நாங்கள் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, ஒரு வேளை தன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இன்னும் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரை கஷ்டத்தோடு ஆண்டவர் நான் நன்மை செய்தும் எனக்கு இப்படிப்பட்ட பிரதிபலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.